இறைகுலம் நாமே அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. அன்பில் பிறந்த இறைகுலம் நாமே அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. ஒரு மனத்தோராய் அனைவரும் வாழ்வோம், அருளொளி வீசும் ஒரு வழி போவோம். ஒரு மனத்தோராய் அனைவரும் வாழ்வோம், அருளொளி வீசும் ஒரு வழி போவோம். பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம், பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம். பரிவுள்ள இறைவன் திருவுள்ளம் காண்போம். அன்பினில் பிறந்த இறைகுலம் நாமே அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய திரு ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஊரின் பாதுகாவலராகிய புனித கோடியற்பர் அந்தோனியாருக்கு திருவிழா அடிக்கின்ற இந்த அற்புதமான வேளையிலே அந்தோனியார் வழியாக நம்முடைய விண்ணப்பங்களும் ஜெபங்களும் பரிந்துரைக்கப்பட்டு விண்ணக மகிமிருந்த ஆசீர்வாதங்களை இறைவன் புனித அந்தோனியார் வழியாக தர வேண்டும் என்று நாம் அனைவரும் இங்கே கூடியிருக்கின்றோம். இந்த அற்புதமான வேளையிலே புனித அந்தோனியார் நம்முடைய ஜெபங்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் மிகுந்த கனிவோடு பரிந்துரைத்து விண்ணக மகிமிருந்த அருள் கொடைகளையும் அருள் செல்வங்களையும் நம்முடைய குடும்பத்திற்கு இன்னும் மிகுதியாக கடவுள் வழங்க வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே சிறப்பான முறையிலே மன்றாடுவோம். இதோடு நம்முடைய குடும்பங்களுக்காகவும் என்னுடைய ஊரினுடைய வளர்ச்சிக்காகவும் ஆண்டவர் மிகுந்த ஆசீர்வாதங்களை தர வேண்டும் என்று சிறப்பான முறையிலே தொடர்ந்து மன்றாடுவோம். இந்த திருப்பலியை நாம் தகுதியோடு பங்கு கொள்ள தடையாக இருக்கின்ற நமது பாவங்கள் குற்றங்கள் குறைகளுக்காக மனவருந்தி இறைவனின் மன்னிப்பை நாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நமது பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவில்லா நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு
அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு விளங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏகமகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராயும் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையில் நின்று நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனே நீர், உலகின் பாவம் போக்கும் அவரே, நீர் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்கும் அவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீர் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தையில் இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல நித்திய இறைவா, உம் திருமகன் கிறிஸ்துவின் விண்ணேற்றம் எங்களுக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்கின்றது. தலையாகி அவர் பெற்ற மாட்சிக்கு அவரது உடலாகிய நாங்களும் அழைக்கப்பட்டுள்ளோம் என்னும் எதிர்நோக்கை எங்களுக்கு தருகின்றது. எனவே நாங்கள் உமக்கு அன்புடன் நன்றி கூறி புனிதமான மகிழ்ச்சியில் அக்களிக்க செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரின் விண்ணேற்ற பெருவிழா. திருத்தூதர் பணி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 1-11 முடிய. தெயோபேல் அவர்களே, இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றமடைந்தார். விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலின் நான் எழுதினேன். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாட்களாக அவர்களுக்கு தோன்றி
இறையாட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருந்திருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருந்தார்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாட்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ரேலுக்கு ஆட்சியுரிமையை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்துள்ளவனவை நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரிய முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்து கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்து சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைந்து விட்டது. அவர்கள் செல்லும்போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்போது வெண்ணுடை அணிந்த இவர் தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை பார்த்து அண்ணாந்து கொண்டே நிற்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. தேவா உமக்கு நன்றி. இசை ஒன்று இசைக்கின்றேன் இறைவா எளிய குரல் தனிலே. இசை ஒன்று இசைக்கின்றேன் இறைவா எளிய குரல் தனிலே. என் இதய துடிப்புக்களோ என் இசையின் குரலுக்கு தாளங்களே. என் இதய துடிப்புக்களோ என் இசையின் குரலுக்கு தாளங்களே. இசை ஒன்று இசைக்கின்றேன் இறைவா எளிய குரல் தனிலே. காலத்தின் குரல் தனில் தேவா உன் காலடி ஓசை கேட்கின்றது. காலத்தின் குரல் தனில் தேவா உன் காலடி ஓசை கேட்கின்றது. ஆதியும் அந்தமுமாகினாய், ஆதியும் அந்தமுமாகினாய். மழலையின் சிரிப்பில் உன்னெழில் வதனம் மலர்ந்திடும் மண்ணிலே. இசை ஒன்று இசைக்கின்றேன் இறைவா எளிய குரல் தனிலே. ஏழையின் வேர்வையில் இறைவா உன் சிலுவையின் தியாகம் தொடர்கின்றது. ஏழையின் வேர்வையில் இறைவா உன் சிலுவையின் தியாகம் தொடர்கின்றது. சமத்துவம் என்னில் காணவே, சமத்துவம் என்னில் காணவே உழைக்கும் கரங்கள் ஒன்றென இணைவர் விடியலின் ஆரம்பம். இசை ஒன்று இசைக்கின்றேன் இறைவா எளிய குரல் தனிலே. இரண்டாம் வாசகம் எபிரேயர் எழுதிய அதிகாரத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9 இறைவசனங்கள் 24 இருந்து 28 முடிய. அதனைத் தொடர்ந்து அதிகாரம் 10 இறைவசனங்கள்
19 23 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து மனிதரின் கையால் அமைக்கப்பட்டதும் உண்மையான தூயகத்திற்கு முன்னடையாளமாக இருப்பதுமான இவ்வுலக தூயகத்திற்கு நுழையாமல் விண்ணுலகத்திற்குள்ளேயே நுழைந்திருக்கிறார். அங்கே இப்போது நாம் சார்பாக கடவுளின் திருமுன் நிற்கிறார். தலைமை குரு விலங்குகளின் இரத்தத்துடன் ஆண்டுதோறும் தூயகத்திற்கு செல்வார். அதற்கு மாறாக கிறிஸ்து தம்மையே ஒருமுறை பலியாக கொடுத்தார். அதை மீண்டும் மீண்டும் செய்யவில்லை. அவ்வாறு செய்திருப்பாரென்றால் உலகம் தோன்றிய காலந்தொட்டு அவர் மீண்டும் மீண்டும் துன்புற்றிருக்க வேண்டும். அதற்கு மாறாக உலகம் முடியும் காலமான இப்போது தன்மையே பலியாக கொடுத்து பாவங்களை போக்குவதற்காக ஒரே முறை உலகில் வெளிப்படுத்தப்பட்டார். மனிதர் ஒரே முறை சாவுக்கு உட்படுத்தப்படுகின்றனர். பின்னர் இறுதி தீர்ப்பு வருகிறது. இதுவே அவர்களுக்கென உள்ள நியதி. அவ்வாறே கிறிஸ்துவும் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மை தாமே பலியாக கொடுத்தார். அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார். ஆனால் பாவத்தின் பொருட்டு அல்ல, தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பு அருளும் பொருட்டே தோன்றுவார். சகோதர சகோதரிகளே, இயேசுவின் உடலை கோவிலில் திரைச்சீலைக்கு ஒப்பிடலாம். இத்திரைச்சீலை வழியாக திரு தூயகத்திற்குள் நுழைய நமக்கு துணிவு உண்டு. ஏனெனில் அவர் இரத்தம் சிந்தி நமக்கென புதியதொரு வழியை திறந்து வைத்துள்ளார். இதுவே வாழ்வுக்கு அழைத்து செல்லும் வழி. மேலும் கடவுளுடைய இல்லத்தின் மீது அதிகாரம் பெற்ற பெரிய குரு ஒருவர் நமக்கு உண்டு. ஆதலால் தீய மனச்சான்றிலிருந்து விடுவிக்கப்பட்ட உள்ளமும் தூய நீரில் கழுவப்பட்ட உடலும் உடையவர்களாய் நேரிய உள்ளத்தோடும் மிகு உறுதியான நம்பிக்கையோடும் அவரை அணுகி செல்வோமாக. நமக்கு வாக்களித்தவர் நம்பிக்கைக்கு உரியவர். இது ஆண்டவர் தரும் அருள்வாக்கு. உமக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தி அதிகாரம் 24 இறை வார்த்தைகள் 46 முதல் 53 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களிடம், மெசியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்று எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள். இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் அவ்வல்லமையில் ஆட்கொள்ளப்படும் வரை இந்நகரிலேயே இருங்கள் என்றார். பின்பு இயேசு பெத்தானியா வரை அவர்களை அழைத்து சென்று தம் கைகளை உயர்த்தி அவர்களுக்கு ஆசி வழங்கினார்.
அவர்களுக்கு ஆசி வழங்கி கொண்டிருந்த போதே அவர் அவர்களிடமிருந்து பிரிந்து விண்ணேற்றம் அடைந்தார். அவர்கள் அவரை வணங்கிவிட்டு பெருமகிழ்ச்சியோடு எருசலேம் திரும்பி சென்றார்கள். அவர்கள் கோவில் எப்போதும் கடவுளை போற்றுமாறு இருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, புளியங்குடி பங்கு ராமசாமிபுரம் கிளை பங்கிலே நம்முடைய பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோணியாருக்கு திருவிழா எடுக்கின்ற இந்த நவநாளிலே கோடி அற்புதர் புனித அந்தோணியார் வழியாக நம்முடைய ஜெபங்கள், மன்றாட்டுகள், விண்ணப்பங்கள், கருத்துக்கள் அனைத்தும் பரிந்துரைக்கப்பட்டு விண்ணக மகிமை நிறைந்த அருள் கொடைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் அனைவரும் இங்கே பெருமகிழ்ச்சியோடு கூடிக்கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளிலே தாய் திருச்சபையோடு இணைந்து ஆண்டவர் இயேசுவினுடைய விண்ணேற்பு பெருவிழாவையும் நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றோம். ஏனென்றால் இந்த தவக்காலத்திலே நாம் 40 நாட்கள் ஆண்டவருடைய பாடுகளை நினைவு கூர்ந்து அதன் பிறகு ஆண்டவர் உயிர்த்த அந்த 40 நாட்களையும் நாம் பெருமகிழ்ச்சியோடு நினைவிலை கொண்டு இன்று அவர் விண்ணேகம் அடைந்த அந்த மாபெரும் பெருவிழாவை இன்றைய நாளிலே பெருமகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் என்பதிலே நாம் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு தன்னுடைய அப்போஸ்தலர்களிடம் சொல்லுகின்ற வார்த்தை, நான் விண்ணகம் சென்றால்தான் தூய ஆவியை நான் உங்களுக்கு அனுப்ப முடியும் என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் இன்றைய வாசகங்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது தூய ஆவியை பெற்று நீங்கள் அவருடைய ஞானத்தை பெற்று அறிவு சிறந்தவர்களாக வாழ வேண்டும் என்பதை குறித்து தான் இன்றைய வாசகங்கள் அனைத்தும் நமக்கு வெளிப்படுத்தப்படுகின்றன. ஏனென்றால் எதை குறித்து பார்க்கிறோம் என்று சொன்னால், யோவான் நற்செய்தி அதிகாரம் 3 இறை வார்த்தை 1 முதல் 7 முடிய நாம் வாசித்தோம் என்றால் அங்கே நிக்கதேமு என்ற ஒரு மனிதர் இருக்கின்றார். இந்த நிக்கதேமு என்பவர் ஒரு பரிசேயர் சமூகத்தை சார்ந்தவர். அந்த பரிசேயர் கூட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர். அந்த பரிசேயர் சங்கத்திலே மிகுந்த ஒரு முக்கிய உறுப்பினராகவும் அங்கே இருக்கின்றார். அப்பொழுது பரிசேயர்கள் என்றாலே ஆண்டவர் இயேசுக்கு எதிராக வாழ்ந்தவர்கள். ஆண்டவர் இயேசுவை இப்படியெல்லாம் நாம் குற்றம் காண வேண்டும், அந்த குற்றத்தின் வழியாக அவருக்கு எப்படி தண்டனை தீர்ப்பை வாங்கி கொடுக்க முடியும் என்ற குறிக்கோளு வாழ்ந்தவர்கள் தான் இந்த பரிசேயர்கள். இப்படிப்பட்ட பரிசேயர்களுடைய குழுமத்திலே வாழ்ந்தவர் இந்த நிக்கதேமு ஆண்டவர் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களிலும் மகிழ்ச்சி அடைகின்றார். ஆண்டவர் செய்கின்ற அற்புதங்கள், அவர் செய்கின்ற அடையாளங்கள், இன்னும் மக்களுக்கு போதிக்கின்ற அந்த ஆண்டவருடைய வார்த்தைகள், இன்னும் சமூக பணிகளிலே ஈடுபட்டிருக்கின்ற பொழுது இவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைவதை பார்க்கின்றார். அப்பொழுது நான் ஆண்டவரை பார்க்க வேண்டும், இயேசுவை பார்த்து நான் பேச வேண்டும் என்பதை விருப்பம் கொள்கின்றார். அந்த வேளையிலே அவர் நினைக்கக்கூடிய காரியம், பகலில் நான் சென்று இயேசுவை பார்த்தால் என்னுடைய சமூகம், என்னுடைய பரிசேயர் கூட்டம் என்னை புறந்தள்ளி விடுமோ, என்னை ஒதுக்கி விடுமோ, அல்லது என்னிடம் பேசாமல் என்னை இழிவாக கருதுவார்களோ என்று அவர்கள் நினைத்து கொண்டு அவர் பகலிலே செல்லாமல் இரவு நேரத்திலே யாருக்கும் தெரியாமல் இயேசுவை பார்க்க செல்கின்றார். அப்பொழுது இயேசுவிடம் சொல்கின்ற வார்த்தை, ஆண்டவரே, நீர் விண்ணகத்திலிருந்து தந்தையால் அனுப்பப்பட்டவர் என்பது எனக்கு தெரியும். நீர் கடவுளுடைய வார்த்தையை நீர் மக்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கின்றீர். இன்னும் மக்களுக்கு பல அருள் அடையாளங்களை செய்து கொண்டிருக்கின்றீர், அற்புதங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர். மக்களுக்கு இன்னும் சமூக பணிகளை நீர் ஆற்றிக் கொண்டிருக்கின்றீர். நான் உம்மை குறித்து நான் பூரிப்படைகின்றேன், மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று சொல்லுகின்றார். அப்பொழுது இயேசு அவரிடம் சொல்லுகின்ற வார்த்தை, உன்னுடைய புகழ்ச்சியுரை போதும் நிறுத்து என்று சொல்லுகின்றார். இதை நம்மகிட்ட யாராவது புகழ்ந்து பேசுனாங்கன்னா நம்ம என்ன செய்வோம்? உங்களுக்கு தெரியுது, இரவு பகலாக கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், ஆனால் என் மாமியாருக்கு தெரியலையே, சொல்ல மாட்டோமா? ஆனால் நிக்கதேமு இயேசுவிடம் அவர் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் குறித்து அவரிடம் சொல்லுகின்ற பொழுது, இந்த புகழ்ச்சியுரை எனக்கு பிடிக்காதாமல் அவரை நிறுத்து, உனக்கு என்ன தேவை என்று கேட்கின்றார். உனக்கு என்ன தேவை என்பதை என்னிடம் சொல் என்று கேட்கின்றார். அப்பொழுது நிக்கதேமு சொல்லுகின்றார், அந்த நிலையான வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்?
நிலையான வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது இயேசு சொல்லுகின்ற வார்த்தை மீண்டும் பிறக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். இவருக்கு ஒரே குழப்பம். எப்படி மீண்டும் பிறக்க வேண்டும்? ஆண்டவரே, வாட் டு யூ மீன் பை born again என்று கேட்கின்றார். நான் எப்படி மீண்டும் பிறக்க வேண்டும்? நான் பெரிய மனிதனாக இருக்கின்றேன், எனக்கோ வயதாகிவிட்டது. நான் மீண்டும் என்னுடைய தாயின் வயிற்றுக்குள் சென்று எப்படி நான் மீண்டும் பிறக்க முடியும் என்பதை ஒரு கேளிக்கையாக ஆண்டவரிடம் இயேசுவிடம் கேட்கின்றார். அப்பொழுது இயேசு சொல்லுகின்ற பதில், மறுபடியும் பிறத்தால் என்றால் என்ன என்றால், நீரினாலும் தூய ஆவியாலும் பிறக்க வேண்டும். எவ்வாறு காற்று எந்த திசையிலிருந்து வருகின்றது, அந்த காற்று எந்த திசையை நோக்கி செல்கின்றது என்பது நமக்கு யாருக்கும் தெரியாது. அந்த காற்றை நாம் உணர்ந்து கொள்ளலாம், ஆனால் அது எங்கே போகின்றது, எங்கே வருகிறது என்று நம்மளால் பார்க்க முடியாது. அதே போன்றுதான் ஒவ்வொருடைய பிறப்பும் தூய ஆவியால் இருக்க வேண்டும். அந்த தூய ஆவியான் வழியாக பிறக்கின்றவர்கள் அவருடைய ஞான காரியங்களை பெற்றுக்கொள்கின்றார்கள். அப்பொழுதுதான் விண்ணக மகிமையை அவர்கள் பெற்று நிலையான வாழ்விற்கு நித்தியத்திற்கும் வாழக்கூடிய அந்த தகுதி நிலையை பெறுகின்றார்கள் என்பதை குறித்து ஆண்டவர் இயேசு அந்த நிக்கதேமுக்கு பதில் கூறுவதை பார்க்கின்றோம். ஆகவே பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் விண்ணேற்றம் அடைகின்றார். அவர் ஆண்டவர் இயேசு உயிர்த்த பிறகு 40 நாட்கள் தன்னுடைய அப்போஸ்தலரோடு தங்கி அவர்களுக்கு இறுதியாக ஆசி வழங்கி கொண்டிருக்கின்ற பொழுது அவர் விண்ணக மகிமையை பெற்றுக்கொள்கின்றார். அவர் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்படுகின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே விண்ணகத்திற்கு ஆண்டவர் செல்கின்ற அந்த வேளையிலே ஆண்டவர் அந்த விண்ணகத்திலிருந்து அவருடைய பதிலாளரை நமக்கு அனுப்புகின்றார். அவருடைய பதிலாளர் யார் என்று சொன்னால் தூய ஆவியை அனுப்புகின்றார். ஆகவேதான் அடுத்த வாரம் தூய ஆவியாருடைய பெருவிழாவை நாம் கொண்டாட இருக்கின்றோம். பெந்தகோஸ்து பெருவிழாவை நாம் கொண்டாட இருக்கின்றோம். அந்த தூய ஆவியார் நமக்கு கிடைத்து விட்டால் ஆண்டவர் அனைத்து நன்மைகளையும் விண்ணக அருள் கொடைகளையும் அருள் செல்வங்களையும் இன்னும் மகிமை நிறைந்த ஆண்டவருடைய ஒற்றுமை சமாதானம் நம்முடைய மன நிறைவோடும் குடும்பநல வாழ்வோடும் வாழ்வதற்கான அனைத்து தகுதி நிலையையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். பிரியமானவர்களே, ஆகவே நாம் முழுமையாக நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ வேண்டும், விசுவாசம் கொண்டவர்களாக வாழ வேண்டும். நம்பிக்கை ஆண்டவரில் நாம் வைக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை உயர்வாக மேன்மைப்படுத்துகின்றார், நம்முடைய வாழ்வை செழித்துவங்க செய்கின்றார். ஆகவே திருப்பாடல் ஆசிரியர் கூறுவது போன்று திருப்பாடல் 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம் 6 வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 6 வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கின்ற பொழுது தீமை செய்து வாழ்கின்றவர்களுக்கு 3 வசனங்களும் நன்மை செய்து வாழ்கின்றவர்களுக்கு 3 வசனங்களும் கொடுக்கப்படுகின்றது. தீயோரின் அறிவுரைப்படி நடவாதவன், பாவிகளின் வழியில் செல்லாதவன், பலிகாரர் கூட்டத்தில் அமராதவன் பெயர் பெற்றோன். யாரெல்லாம் தீயவர்களுடைய சொல்லுக்கு அடிபணியாமல் அவருடைய அறிவுரைகளை கேட்காமல் பாவம் செய்கின்ற மக்களோடு அமர்ந்து கொள்ளாமல் அவர்களை விட்டு நாம் விலகி போகின்ற பொழுது ஆண்டவருக்கு முன்பாக நாம் பேறு பெற்றவர்களாக வாழுகின்றோம். தீயவருக்கு அங்கினம் இராது, ஒரு நாளும் இராது, அது காற்றோடு காற்றாய் பறக்கும் பதறு போன்றவர்கள். வாய்க்காலின் ஓரத்தில் நடப்பட்டு இலைகள் என்று முதிர்க்காமல் தக்க பருவத்தில் கனி தரக்கூடிய மரத்திற்கு அவன் ஒப்பாவான், அவன் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவான். இதைத்தான் நம்முடைய கோடி அற்புதர் புனித அந்தோணியாரும் இந்த உலகத்தில் 13ஆவது நூற்றாண்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த இறை வார்த்தையை ஆணித்தரமாக அந்தோணியார் போதித்து வந்தார். ஆகவே அந்தோணியார் நம்மிடம் கூறுவது என்ன? நீங்கள் ஆண்டவருடைய இறை வார்த்தையை நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும். ஆண்டவருடைய இறை வார்த்தையை உங்களுடைய செவிகளில் மட்டும் இருத்திக் கொள்ளாமல் அதை உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து தியானித்து வாழக்கூடிய அந்த தகுதி நிலையை பெறுகின்ற பொழுதுதான் ஆண்டவர் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டிருப்பதையும் நீங்கள் விசுவாசத்தோடு வாழ்வதையும் ஆண்டவர் விண்ணகத்திலிருந்து உங்களை கண்ணோக்குகின்றார் என்பதை குறித்து நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோணியார் நமக்கு கூறுகின்றார். பிரியமானவர்களே, ஆகவேதான் புனித அந்தோணியார் கூறிய ஒரே ஒரு வார்த்தை, இறை வார்த்தை என்பது என்னுடைய 2 கண்கள் என்று குறிப்பிடுகின்றார். ஆகவே அவர் நமக்கு நான் இறந்த பிறகு எனக்கு புனிதர் பட்டம் கொடுப்பார்கள், எனக்கு கோவில் அமைப்பார்கள், நீங்கள் எனக்கு திருவிழா இடுங்கள் ஆண்டவர் ஒருபொழுதும் அந்தோணியார் நமக்கு ஒருபொழுதும் கூறவில்லை. ஆகவே அந்தோணியார் நம்மிடம் கூறிய வார்த்தை, நீங்கள் ஆண்டவருடைய இறை வார்த்தையை கவனமாக கேட்க வேண்டும், அந்த இறை வார்த்தையை உங்களுடைய வாழ்வாக மாற்ற வேண்டும்,
அந்த வாழ்வின் வழியாக உங்கள் வாழ்க்கை பிறருக்கு நற்செய்தி அறிவிக்கக்கூடிய ஒரு வாழ்வாக மாற வேண்டும் என்பதை குறித்துதான் புனித அந்தோனியார் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடமாக இருக்கின்றது. ஆகவே பிரியமானவர்களே, நாம் ஆலயத்திற்கு வருகின்றோம், ஜெபமாலை ஒப்பு கொடுக்கின்றோம், திருப்பலியிலே கலந்து கொள்கின்றோம், இன்னும் பல வேத வார்த்தைகளை வாசிக்கின்றோம். ஆனால் நம்மிடம் நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை. என்னுடைய பெயரளவில் நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேன் என்பதிலே நாம் பெரும் மகிழ்ச்சி அடையலாம். ஆனால் அந்த கிறிஸ்தவ வாழ்வை நான் வாழ்கின்றேனா? இந்த உலகத்தில் எவ்வாறு கிறிஸ்து வாழ்ந்தார்கள், புனிதர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள், அவருடைய வாழ்வு என்னிடம் குறைந்த அளவாக இருக்கின்றதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அது நமக்கு மிகுந்த வேதனையை கொடுக்கின்றது பிரியமானவர்களே. ஆகவே பவுல் சொல்வது போன்று ரோமேயர் எழுதிய திருமுகம் 1வது அதிகாரம் 28வது வசனத்திலே பவுல் சொல்லுகின்ற வார்த்தை, இந்த மக்கள் என்னுடைய இறை வார்த்தையை கேட்டு அறிந்த பிறகு இருக்கும் இல்லையா, நம்ம அனைவரும் இறை வார்த்தையை கேட்கிறோம் இல்லையா, இறை வார்த்தையை கேட்டு அறிந்த பிறகு அதை உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வாழக்கூடிய அந்த தகுதி நிலையை இழந்து விட்டதால் தகாத முறையில் சீர்கெட்ட சிந்தனையின் விளைவாக செய்து கொண்டிருக்கின்ற பாவத்தை தொடர்ந்து செய்யுமாறு ஆண்டவர் அவர்களை கைவிட்டு விட்டார். பார்த்தீங்களா, இறை வார்த்தை நமக்கு கொடுக்கப்படுகின்றது. அந்த இறை வார்த்தை என்னுடைய உள்ளத்தில் அதை ஏற்றுக்கொள்ள நாம் மறுத்து வாழ்கின்ற பொழுது ஆண்டவருடைய வாழ்வு அமைப்புகளை நாம் ஏற்றுக்கொள்ள அந்த தகுதியை நாம் இழந்து விடுகின்றோம். அந்த தகுதியை நாம் இழந்து விடுகின்ற பொழுது இந்த உலகத்தில் நாம் செய்து கொண்டிருக்கின்ற சிறிய பாவமாக இருந்தாலும் சரி, பெரிய பாவமாக இருந்தாலும் சரி, அதை நாம் தொடர்ந்து செய்யுமாறு ஆண்டவர் அவர்களை கைவிட்டு விட்டார். நம்ம சொல்லுவோம் இல்லையா, நான் உன்னையே தண்ணி தொளிச்சிட்டேன் சொல்லுவோமா? அதே போலதான் ஆண்டவர் சொல்லுகின்றார், இனிமேல் நான் உங்களை சீண்ட மாட்டேன், உங்களை இனிமேல் நினைக்கவே மாட்டேன், இனிமேல் உங்களை ஏறெடுத்து பார்க்க மாட்டேன், நீங்கள் எப்படி வேணாலும் இந்த உலகத்திலே வாழ்ந்து போங்கள். எத்தனை ஆண்டுகள் வாழ முடியும் என்பதை ஆண்டவர் நம்மிடம் கேள்வி கேட்கின்றார். எத்தனை ஆண்டுகள் இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்வீர்கள்? மேக்சிமம் அதிகபட்சம் 100 ஆண்டுகள், இல்லை என்றால் கூட ஒரு 5 வருஷம் போனஸ், 105 வருஷம் வாழ்கின்ற மனிதர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். 105 வருஷம் வாழ முடியும். அதன் பிறகு நீங்கள் பாதாளத்திற்குள் சென்று அங்கே நீங்கள் குழியை தோண்டி மறைந்து கொண்டாலும் என்னுடைய பார்வையிலிருந்து நீங்கள் தப்ப முடியாது என்று சொல்லுகின்றார். ஒரு நாள் நீங்கள் என்னிடம் வர வேண்டும், ஒரு நாள் நீங்கள் என்னிடம் வர வேண்டும். யானைக்கு ஒரு காலம் வந்தா, பழமொழி கேள்வி இல்லையா, யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும் இல்லையா, அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. ஒரு நாள் நீங்கள் என்னிடம் வர வேண்டும். அந்த நாள் ஒரு கொடூரமான ஒரு கோரமான நாளாக இருக்கும். அதுதான் நீதி தீர்ப்பு நாள். அந்த நீதி தீர்ப்பு நாளிலே யாரெல்லாம் இடது பக்கம் அனுப்பப்படுகின்றார்கள், யாரெல்லாம் வலது பக்கம் அனுப்பப்படுகின்றார்கள் என்பதை குறித்து அந்த நீதி தீர்ப்பு உங்களுக்கு வழங்கப்படும் என்று நம்மிடம் சொல்லுகின்றார் பிரியமானவர்களே. ஆகவே இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் அல்ல, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை நமக்கு நிரந்தரம் அல்ல. இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய தகுதி எவ்வாறு இருக்கிறது சொன்னால், நிலையான வாழ்வை பெற்றுக்கொள்வதற்காக நாம் தயார்படுத்துகின்ற அந்த வாழ்வுதான் இந்த உலகமாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆகவே ஆண்டவர் கொடுத்த நலவாழ்வை நாம் பெருமகிழ்ச்சியோடு வாழ்ந்து, ஒருவரை ஒருவர் அன்பு செய்து, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு, ஒருவரை ஒருவர் இரக்கம் காட்டி மன்னித்து வாழக்கூடிய அந்த மாபெரும் கொடைகளை விண்ணகத்திலிருந்து நாம் பரிசாக பெறுகின்ற பொழுதுதான் ஆண்டவருடைய மகிமை நமக்கு வாழ்வாக நிலை கொடுக்கும். அதே போன்றுதான் தூய பவுல் சொல்வது போன்று பிலிப்பியர்களே திருமுகம் 3வது அதிகாரம் 14வது வசனத்திலே பவுல் சொல்லுகின்றார், நான் பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கின்றேன். பரிசு பெற வேண்டிய இலக்கை என்றால் நான் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் விண்ணக பயணத்தை நோக்கி நான் ஓடிக்கொண்டே இருக்கின்றேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக விண்ணக தந்தை எனக்கு அருளும் அந்த அழைப்பே விண்ணக பரிசு என்று சொல்லுகின்றார். ஆகவே விண்ணக அழைப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மண்ணக அழைப்பு மறைந்துவிடும், மனிதர்கள் அழைக்கக்கூடிய அழைப்பு மறைந்துவிடும். ஆனால் விண்ணகத்தில் இறைவன் அழைக்கின்ற அழைப்பை நமக்கு ஒரு நிரந்தரமான அழைப்பு என்பதை நாம் ஏற்றுக்கொண்டு ஒரு பரிசுத்த உள்ளத்தோடும் தூய்மை நிறைந்த ஒரு வாழ்வை நாம் வாழுகின்ற பொழுதுதான்
நாம் கடவுளுக்கு ஏற்ற உகந்த அந்த ஆன்மாவை நாம் கடவுளிடம் ஒப்படைக்க முடியும். இல்லை என்றால் நம்முடைய ஆன்மாவை நாம் சிதறடித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தூய பேதுரு சொல்வது போன்று 1 பேதுரு 1வது அதிகாரம் 9வது வசனத்திலே, என்னுடைய ஆன்மாவை கடவுளுக்கு ஏற்ற வழியில் நான் அதை வாழ்வதற்காகவே, அந்த ஆன்மாவை நான் தக்க வைத்துக் கொள்வதற்காகவே நான் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று தூய பேதுரு அழகாக சொல்லுகின்றார். அவருடைய வார்த்தையும் அவருடைய இறை வார்த்தையை நாம் மனதிலே ஏற்று அதன்படி நாம் சிந்தித்து வாழ்கின்ற பொழுதுதான் நம்முடைய பாதுகாவலர் அந்தோணியார் மட்டுமல்ல, நேர்மையாளர்களிலே முதன்மையான நேர்மையாளர் அன்னை மரியாள், நேர்மையாளர்களே முதன்மையான நேர்மையாளர் அன்னை மரியாள், புனிதர்களிலே முதன்மையான புனிதர் அன்னை மரியாள். அன்னை மரியாள் வழியாக நாம் அனைத்து காரியங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய கோடி அற்புதர் புனித அந்தோணியார் நமக்காக பரிந்துரைத்து நம்முடைய ஜெபங்களையும் நம்முடைய மன்றாட்டுகளையும் ஆண்டவருடைய பாதத்திலே அர்ப்பணித்து அவரிடமிருந்து வல்ல காரியங்களை நமக்கு கொடுக்க வேண்டும் என்று நாம் சிறப்பான முறையிலே ஒவ்வொரு நாளும் மன்றாட வேண்டும். நம்முடைய ஆண்டவர் விண்ணகம் சென்ற ஆண்டவர் விண்ணகத்திலிருந்து தூய ஆவியை நமக்கு கொடையாக கொடுத்து அந்த தூய ஆவியை காட்டுகின்ற திசைகளிலே அந்த பயணத்தை நம்முடைய வாழ்வானது மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே சிறப்பான முறையிலே மன்றாடுவோம். இறைவன் ஆண்டவர் நம் அனைவரையும் முழுமையாக ஆசீர்வதித்து மன நிறைவோடும் குடும்ப நல வாழ்வோடும் ஒற்றுமையோடும் சமாதானத்தோடும் வாழக்கூடிய அந்த கால சூழ்நிலைகளை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக தருவாராக. ஆமேன். நம்பிக்கை இருக்கை. விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறே. தூய ஆவியாரின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதனானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் கிறிஸ்துவை உறுதியாய் நம்புகிறே. பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். கல்லுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இணைந்திடுவே. திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தீயோரை
ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். பேரன்பும் பேரிரக்கமும் கனிவான இதயம் கொண்ட எங்கள் அன்பு தந்தை இறைவா, இந்த அற்புதமான மாலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறி மகிழ்கின்றோம். இதோ இந்த வேளையிலே கோடி அற்புதர் புனித அந்தோனியாரை எங்களுக்கு பாதுகாவலராக கொடுத்தமைக்காகவும் அவருடைய பரிந்துரை வழியாக உமது ஆசீர்வாதங்களை பெற்றமைக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த வேளையிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கப்பட்ட அனைத்து மன்றாட்டுகளுக்கும் ஜெபங்களுக்கும் கனிவுடன் செவிசாய்த்து எங்களுக்கு விண்ணக கொடை மகிமையிலிருந்து ஆசீர்வாதங்களை குறைவின்றி நிறைவாக தந்திரள வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். இதோ இங்கே கூடியிருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய தேவைகளை நீர் அறிந்து அவர்கள் எப்பொழுதும் உமது மகிமையில் பங்கு பெற்று உமது இறை ஆசிரியரின் வழியாக அவர்கள் மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடுக்க வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். குடும்பங்களில் இருக்கின்ற பெரியவர்கள், வயதானவர்கள், முதியவர்கள், இன்னும் நோயாளிகள் அனைவரையும் உமது வல்லமையான கரங்களால் விண்ணகத்திலிருந்து நீட்டி அவர்களை தொட்டு குணப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். நாளைய தினத்திலே தொடங்க இருக்கின்ற புதிய கல்வியாண்டிலே படிக்க இருக்கின்ற மாணவ செல்வங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் இந்த உலகம் சார்ந்த கல்வியை மற்றும் கற்றுக்கொள்ளாமல் உமது இறை சமூகத்தில் உறவாடக்கூடிய நீதி, உண்மையில், மகிழ்ச்சியில் பங்கு கொண்டு உமது இறை சமூகத்தில் வாழக்கூடிய தகுதியையும் உமது இறை உறவை வளர்த்து கொண்டு ஞானம் பெற்றவர்களாகவும் இன்னும் ஒழுக்கம் நிறைந்தவர்களாகவும் அந்த கல்வியை அவர்களுக்கு தந்திரள வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். இன்னும் திருமண வரனுக்காக காத்து கொண்டிருக்கின்ற இளைஞர்கள், இளம் பெண்களுக்கு நல்லதொரு திருமண வரன் கிடைக்கும்படியாகவும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்லதொரு குழந்தை செல்வத்தை தர வேண்டும் என்றும் கருவிலே வளர்ந்து கொண்டிருக்கின்ற கன்னிகளை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். பிரிந்து போன குடும்பங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் உமது இறை சமூகத்தில் ஒன்று சேர்ந்து உமது வல்லமை நிறைந்த சமாதானத்தை பெற்று உமது ஆட்சியை பின்பற்றி வாழக்கூடிய நல்ல ஒரு குடும்பத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். எல்லா ஆசீர்வாதங்களையும் எல்லா மகிமையையும் நீ நிறைவாக எங்களுடைய பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோனியார் வழியாக தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கையளிக்கின்றேன் இறைவா எந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானதே. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானதே. வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது, வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது எல்லா வரங்களையும் விட மேலானதே. கையளிக்கின்றேன் இறைவா எந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தன் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் அது கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் வணக்கத்துக்கு உரிய விண்ணேற்றத்தை முன்னிட்டு நாங்கள் தாழ்மையுடன் இக்காணிக்கைகளை உம் திருமுன் கொண்டு வருகின்றோம். இவ்வாறு புனிதமிக்க பரிமாற்றத்தினால் நாங்களும் விண்ணகத்துக்கு உரியவற்றை நாட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்ல நித்திய இறைவா, உமது அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு மாட்சியின் மன்னர், பாவத்தின் மீதும் சாவின் மீதும் வெற்றி கொண்டவர், வானவர் வியப்புற என்று வானங்களின் உச்சிக்கு ஏறி சென்றார். கடவுளையும் மனிதரையும் இணைப்பவரும் உலகுக்கு தீர்ப்பிடுகிறவரும் ஆற்றல் மிக்க அணிகளின் ஆண்டவரும் அவரே. இவ்வாறு அவர் சென்றது எங்கள் தாழ்நிலையிலிருந்து விலகி செல்வதற்காக என்று, மாறாக எங்கள் தலைவரும் முதல்வருமாகிய அவர் முன் சென்ற அவ்விடத்திற்கு அவர்தம் உறுப்பினர்களாகிய நாங்கள் அவரை பின்தொடர்வோம் என நம்பிக்கை கொள்வதற்காகவே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது
உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் சிங்கராயர், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இவ்வுலகிலிருந்து விடம் அழைத்து கொண்ட உம் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்த ஆன்மாக்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க கன்னி மரியாள், அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, எங்கள் ஆலயத்தினுடைய பாதுகாவலர் புனித அந்தோனியார், எங்கள் மறைமாவட்ட பாதுகாவலர் புனித பிரான்சி சவேரியார், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த அந்த வல்லமையான ஜெபத்தை கரங்களை விரித்து நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் இந்த மண்டலத்திலே இறையரசு மலர வேண்டும் என்று நாம் அனைவரும் இந்த மண்டலத்திலே இறையரசு மலர வேண்டும் என்று விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமுடன் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள், தீமையான காரியங்கள், அதனுடைய செயல்பாடுகள், பிசாசின் தந்திரங்கள், மந்திரங்கள் அனைத்தையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இன்று
இவருடைய திருவுடலையும் திரு இரத்தத்தையும் நமக்கு உணவாகவும் பானமாகவும் தருகின்ற இவருடைய விண்ணக திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரிலே திரழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து முடிவில்லா நிலை வாழ்வளிப்பதாக. ஆமேன். உன்னில் நான் ஒன்றாக, உயிரே நீ என்றாக, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக, உயிரே நீ என்றாக, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழும் துணையாளன் நீ அல்லவா. நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழும் துணையாளன் நீ அல்லவா. என்னை நாளும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா, இணைகின்ற என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக, உயிரே நீ என்றாக, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. முதலாகி முடிவாகி முழுதான அன்பாகி மூன்றாகி ஒன்றானவா. முதலாகி முடிவாகி முழுதான அன்பாகி மூன்றாகி ஒன்றானவா. இனிதாக இனிவாக அருள் வாழ்வில் நிறைவாக என்னை தேர்ந்த என் மன்னவா, என்னை தேர்ந்த என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக, உயிரே நீ என்றாக, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. நிலம் வாழ நீராகி மலர் வாழ ஒளியாகி நலம் சேர்க்கும் என் மன்னவா. நிலம் வாழ நீராகி மலர் வாழ ஒளியாகி நலம் சேர்க்கும் என் மன்னவா. உளமென்னும் அளவாழ அன்பென்னும் மனம் நல்கும் இளம் தென்றல் நீ அல்லவா, இளம் தென்றல் நீ அல்லவா. உன்னில் நான் ஒன்றாக, உயிரே நீ என்றாக, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா.
மக்கள் பண்ணக்கூடிய பிறகு தண்ணீரை வேண்டுகின்றோம். ஆண்டவரை முன்னாளாக இன்று முதல் கவலை பெற வேண்டுகின்றோம். அவர் வலிக்கும் முதல் புதுப்பித்தாலும் இத்தனை நாள் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் இதையும் காத்தருள்வீராக. இவர் மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள இல்லாமல் நித்திய இறைவா, இவ்வுலகில் இருக்கும் நாங்கள் விண்ணக மறை நிகழ்வுகளை கொண்டாட அருளுகின்றீர். எங்கள் இயல்பு மூடு இணைக்கப்பட்டுள்ள இடத்துக்கு எமது கிறிஸ்தவ பற்றன்பு எம்மை இட்டு சொல்ல அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசீர் பெற அனைவரும் தலைவணங்கி மன்றாடுவோம். இன்று விண்ணகம் சென்று உங்கள் விண்ணேற்றத்துக்கு வழிவகுக்கும் ஒரே மகனின் தந்தையாக இல்லாமல் இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். தமது உயிர்த்தெழுதலுக்கு பின் கிறிஸ்து சீடருக்கு தோன்றி தம்மை வெளிப்படுத்தியது போல அவர் உங்களுக்கு தீர்ப்பு வழங்க வரும்போது நிலையான மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவாராக. ஆமென். அவர் தம் தந்தையின் மாட்சியில் வீற்றிருப்பதை நம்பும் நீங்கள் தாம் வாக்களித்தது போல உலகம் முடியும் வரை அவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து மகிழ்ச்சியுடன் வாழும் பேறு பெறுவீர்களாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். விண்ணக கொடையாகிய ஆசீர்வாதங்களை பெற்று சிறப்புடன் வாழ சென்று வாருங்கள். புனித பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்றுத்தந்த ஜெபமாலை. வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்றுத்தந்த ஜெபமாலை. ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபமாலை ஜெபிப்போம். துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம். ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபமாலை ஜெபிப்போம். துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம். வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்றுத்தந்த ஜெபமாலை. பரலோகத்தில் இருக்கும் நமது தந்தையை தொழுது தொடங்கும் ஜெபமாலை. அவள் பரிவுடன் நம்மை மீட்டருள் புரியும் மறைவுரையே ஜெபமாலை. பரலோகத்தில் இருக்கும் நமது தந்தையை தொழுது தொடங்கும் ஜெபமாலை.